ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பை டெக் வேல். இது நம்ம புதுசாக ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்க்ராட்ச். இந்த ஸ்க்ராட்ச் வந்து பிளாக் பேஸ்ட் விசுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சின்ன சின்ன பிளாக்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணுறது மூலியமாகவே உங்களால் கம்ப்ளீட்டாக ஒரு கோட் எழுத முடியும். இது பேஸாக வந்து நம்ம எம்ஐடி ஆப்பின் ஒரு ஸ்டுடியோ வச்சுருப்போம், அதை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது குழந்தைங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு வெப்சைட். இந்த ஸ்க்ராட்சை வந்து எம்ஐடி மீடியாவில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது 70+ லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உலகத்தில் பல இடத்துல வந்து இதை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அவங்க குழந்தைங்களுக்கு. இந்த ஸ்க்ராட்ச் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணது 0.1 11th October 2003 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்த அப்டேட் ஸ்க்ராட்ச் 1.0 அண்ட் ஸ்க்ராட்ச் 2.0. ஃபைனலாக ஸ்க்ராட்ச் 3.0 2nd January 2019 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ராட்ச் வந்து ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ. நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ராட்ச் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் சப்போர்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக் OS எல்லாத்தையும் சப்போர்ட் ஆகும். இது போத் ஆன்லைன் ஆஃப்லைனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ராட்சை வந்து கற்றுக் கொடுக்குற மூலிமா உங்கள் குழந்தைகளுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நீங்கள் ஐடியாஸ் வந்து க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்டோரிஸோ அண்ட் அனிமேஷன்ஸ் அண்ட் கேம்ஸ் எல்லாம் அவங்களே டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கற்றுக் கொடுக்க மூலிமா உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டான ப்ரோக்ராமிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ப்ரோக்ராமராக உங்களால் கண்டிப்பாக மேக் பண்ண முடியும். இதில் நம்ம இருக்கிற ஹை லெவல் லாங்குவேஜில் இருக்க அம்புட்டு ஃபீச்சர்ஸும் இதுலேயும் இருக்குது. அதாவது லூப்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுலேயும் இருக்குது. ஸோ இவங்க இதை கற்றுக்கிற மூலிமா அவங்க ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பெரிய ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++, ஜாவா அந்த மாதிரி எடுக்கும்போது கூட அந்த பேசிக் நல்லா புரிஞ்சுக்கிறதுனால அவங்களால ஃப்யூச்சரில் அதையும் நல்லா கற்றுக்கிட்டு நல்ல ஒரு டெவலப்பராக இருக்குது, நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுங்க. இந்த ஸ்க்ராட்ச் அண்ட் ரோபோட்டிக்ஸ்லாம் வெளியே வந்து காசு கொடுத்து அவங்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம இதை வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். இதை பற்றின சின்ன டெமோ, அதை ஸ்க்ராட்ச் எப்படி இருக்கும், அதை எப்படி சைன்இன் பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு சின்ன டெமோ மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்டோரிஸ், அனிமேஷன் இந்த மாதிரி ஸ்க்ராட்சில் ரெடி பண்ணி நம்ம இந்த டுட்டோரியலில் ஆட் பண்ணுவோம். பாருங்கள். இதான் உங்களோட ஸ்க்ராட்சோட வெப்சைட். இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் இதை நான் லாக் அவுட் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சைன் அவுட். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வெப்சைட் ஃப்ரெண்ட் ஹோம் பேஜ். இப்போ உங்கள்கிட்ட ஸ்க்ராட்ச் ஏற்கனவே நீங்கள் சைனிங் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிடலாம். இல்லை நாங்கள் புதுசாக உள்ளே வரீங்கன்னா ஜாயின் ஸ்க்ராட்ச்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் அப்புறமேட்டு நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். இங்கே கூட நீங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் இமெயில் ஐடியும் வச்சு வெரிஃபை பண்ணுற மாதிரி வரும். வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம். சிம்பிள் ஸ்டஃப் தான். உங்கள் நீங்கள் என்ன ஜெண்டர் இந்த மாதிரி தான் கேட்கும். உங்கள் ஏஜ், டேட் ஆஃப் பர்த் இது மட்டும் கேட்கும். அப்படியே நீங்கள் கொடுத்து உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். இப்போ என்கிட்ட ஏற்கனவே ஐடி இருக்குது. ஸோ ஏற்கனவே நான் ஸ்க்ராட்சில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து அப்படியே நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து சைன்இன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய இது போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படிலாம் க்ரியேட் பண்ணுறாங்கிறது இதுலேயே இருக்கும். இப்போ நம்ம பேசிக்காக வெல்கம் டு ஸ்க்ராட்ச். ஸோ சிம்பிளாக ஒன்று பண்ணுவோம். இதை க்ரியேட்டை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் புதுசாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறக்கோ புதுசாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அனிமேஷன் மாதிரி ஒரு சின்னது ஒரு ஸ்டெப் நடக்கிற மாதிரி ஒரு 10 ஸ்டெப்ஸ் கிட்ட நடக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அனிமேஷன் பண்ணலாம். நமக்கு கிரியேட் ஆகுது ப்ராஜெக்ட். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து டிஸ்பிளே, உங்களோட என்ன அனிமேஷன் பண்ணுறீங்களோ அதுக்குரிய டிஸ்பிளே
நீங்கள் ஸ்டோரிஸ் அந்த கேம்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் கோட் பண்ண போகிறது இதுதான். இந்த பிளாக்ஸை வச்சு நீங்கள் பண்ணலாம். இந்த கோடில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் மோஷன், லுக்ஸ், சவுண்ட்ஸ், ஈவென்ட், கண்ட்ரோல், சென்சிங், ஆப்ரேட்டர்ஸ், வேரியபிள் அண்ட் மை பிளாக்ஸ் சவுண்ட்ஸு எல்லாமே இதிலேயே இருக்கும். நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறையோ இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று பண்ணுவோம். அதுக்கடுத்து போக போக இதை நம்ம ஒரு நல்ல ஒரு இதாக நெக்ஸ்ட் டுட்டோரியலில் ஒரு சின்ன சின்ன அனிமேஷன் கேம்ஸ் அண்டு நிறையா அப்படியே பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் மோஷனில் வந்து மூவ் 10 ஸ்டெப்ஸ் அதை ட்ராக் பண்ணி இந்த இதில் போட்டுக்கிறேன். மூவ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு மூவ் ஆகும்போது ஒரு சவுண்டும் வரணும். ஸோ சவுண்டு வர மாதிரி பண்ணுவோம். சவுண்டு பட்டு லுக்குக்கு போயிட்டேன். ஸோ ஷார்ட் சவுண்ட் அந்த இருக்கா. இப்போ ஒரு 10 ஸ்டெப்ஸ் நகரும் அப்போல மியாவுன்ட்டு சவுண்டு வரணும். ஸோ அதுதான் நம்ம ஈவெண்ட்டு. இதை இப்படியே வச்சா ஓகே. ஆனால் நான் இந்த க்ரீன் கலரில் அந்த ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது அந்த இது ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கண்ட்ரோல் போய்க்கோங்க. கண்ட்ரோல் சாரி ஈவெண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு வென் ஐ கிளிக் அந்த க்ரீன் ஃப்ளாக்கை நம்ம கிளிக் பண்ணும்போது தான் நகரப்போகுது. ஸோ வென் க்ரீன் கிளிக் ஸோ அதை தூக்கி இதில் ட்ராக் பண்ணிடுவோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா. ஒரு ஸ்டெப்பு நகரும். அதாவது 10 ஸ்டெப்ஸுங்கிறது ஒரு சின்ன இது தான், ஒரு மூமெண்ட் தான். அதுக்கு 10 ஸ்டெப்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த சவுண்டும் வரும். நகர்ந்துட்டு அந்த மியாவுன்ற சவுண்டு நகரும் செய்யும், சவுண்டு கேட்கும். ஓகே. இதுவே நம்ம வேறு என்ன பண்ணலாம். நமக்கு வந்து சவுண்டு கேட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிற மாதிரி பண்ணுவோம். லைட்டாக ரொட்டேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. 15 டிகிரி அப்படியே லைட்டாக ரொட்டேட் ஆகும். திருப்பி நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு மூமெண்ட், சவுண்ட் அண்டு ரொட்டேட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. சேவ் நோவும் கொடுத்தீங்கன்னா இது சேவ் ஆகிரும். ஓகே. இந்த ப்ராஜெக்ட் சேவ் ஆயிடுச்சு. நமக்கு ப்ராஜெக்ட் சேவ் ஆயிடுச்சா. ஓகே. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இதை சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு நாலேஜ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். கோடிங் பற்றின இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஓகே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.